இப்போ அந்த மீட்டிங் ஹால்குள்ளே நம்ம ஃப்ளின்ட் வந்ததும் அங்கே இருக்கிற அட்மாஸ்பியரே சேஞ்ச் ஆகுது. அதுலேயும் முக்கியமாக நம்ம சன்னுடைய ஹார்ட்டு இவங்கள பார்க்காமலே இவங்களுக்காக துடிக்கும். ஆனால் இப்போ இவங்களை கண்ணு முன்னாடி பார்த்ததும் ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் ஷாக்கு. அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க எல்லாரையும் கிராஸ் பண்ணி வந்து முக்கியமாக அவங்க தங்கச்சியும் தாண்டி வந்து ஃபர்ஸ்ட் இவங்க பேசுகிற ஆள் பார்த்தீங்கன்னா சன்னு தான். அதுவும் நார்மலாக பேசல, இவங்க கையெடுத்து இவங்க கன்னத்தில் வச்சு, இந்த ஸ்கின்னு ரொம்பவே சாஃப்டாக இருக்குது, இந்த க்ரீமே யூஸ் பண்ணு, ரொம்பவே சாஃப்டான எஃபெக்ட் கொடுக்குது, நல்ல டோனாகவும் இருக்குன்னு சொல்ல, ஃப்ளின்ட் நீங்களான்னு சொல்லிட்டு ஷன்னு கேட்குறா. இவ கேட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு அவள் தங்கச்சி ஃபாவும் வந்து, நீ இங்கே என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்க, என்னது நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, நீ மறந்துட்டியா, இன்றைக்கி நம்ம கம்பெனி மீட்டிங், அதுவும் ரொம்ப முக்கியமான மீட்டிங்னு சொல்ல, என்னது மீட்டிங்கான்னு சொல்லிட்டு ஃபா ஷாக் ஆகுறா. ஆமாம், நம்ம டெபுட்டி மேனேஜிங்லாம் நீ தானே, ஆனால் நீ இங்கே பிஸியாக இருக்கிறதா சொன்னியாமே, அதனால தான் மீட்டிங் ஹாலை இங்கே மாற்றிட்டேன், எல்லாரும் இங்கே வர சொல்லிட்டு இருந்ததும் தலையை சொரிஞ்சுக்கிட்டு இருக்காஃபா. ஒன்றுமே புரியல அவளுக்கு. இந்த ஹாலோட அத்தாரிட்டி அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஃப்ளின்ட் நீங்களா, வாங்க வெல்கம், எவ்வளோ நாள் ஆச்சு உங்களை பார்த்தேன்னு சொல்லிட்டு பேசும்போது, ஹாய் ஜான் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ தான் ஜான் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ இது என்ன ஃபாவான்னு சொல்லிட்டு அப்படியே சந்தேகப்பட்டு கேட்க, ஆமாம் உங்களுக்கு தெரியலையான்னு சொல்லிட்டு இவங்க தான் சொல்கிறாங்க. நான் அப்போவே நினச்சேன் இவங்களா தான் இருக்கும்னு சொல்லிட்டு, ஆனால் பேச தான் பயமாக இருந்துச்சு, ஒரு வேளை மிஸ்டேக்கானா வேறு யாரையாவது பார்த்து பேசிட்டோன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சேன்னு சொல்ல, உடனே ஃபாவும் அவங்களுக்கு வணக்கம் வச்சுட்டு அவங்கக்கிட்ட பேசுகிறா. ஸோ மீட்டிங் ஹால் இப்போ ரெடி ஆகிடுச்சி, நீங்கள் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணலாம், மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஜானும் சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ சன்னை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு இவங்க மீட்டிங்க்கு போகிறாங்க. மீட்டிங் ஹால் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே சன்னை பார்த்தா மாதிரி ஸ்ட்ரைட்டாக உட்காந்துருக்காங்க ஃப்ளின்ட்டு, மற்றவங்க எல்லோரும் சைடில் உட்காந்துருக்காங்க. அங்கே என்ன நடக்குதுங்கிறத அப்படியே பக்கத்தில் இருந்து பார்க்குற மாதிரி பார்க்குறதுக்காக இந்த மீட்டிங்கை அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தாலே நல்லாவே தெரியுது. ஸோ இங்கேருந்து இவங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க, அந்த ஃபோட்டோகிராஃபர் அங்கே இங்கே திரும்புமா, அங்கே திரும்புமா, கீழே பாருமா, மேலே பாருமான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க, இங்கே ப்ரெசன்டேஷனும் போகுது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு அல்ட்ரா லக்ஸுரி கார் வந்து நம்ம செய்ய போகிறோம், அந்த காருக்கான ப்ரெசன்டேஷன் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி இவங்க பேசிக்கிட்டு இருக்க, இதை அவங்க காதிலே வாங்கலை. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபரும் சன்னும் ஃபோட்டோஸை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அதுவும் கிட்ட நின்று. அதை பார்க்க வேறு ஃப்ளின்ட்டுக்கு பிபி ஏறுது. அவங்க ஷோல்டர் டச் ஆகும்போது அப்போலாம் பயங்கர டென்ஷன் ஆகி டேபிளை தட்டி திட்டுறதாங்க. அங்கே இருக்கிறவங்களாம் ஒரு செகண்ட் பயந்துடுறாங்க, ஏன்டா இவங்க இப்படி கத்துறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கத்துனதுக்கு ஏதாவது சொல்லணும் இல்லையா, அதனால் அந்த மீட்டிங் சம்மந்தமாக ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கா மாதிரி இருக்கு, இதுக்கு ஏதாவது பண்ணணுமேங்கிற மாதிரி சொல்ல, ஃபாவும் இங்கே நடக்கிற எல்லாத்தையும் நோட் பண்ணுறா. எல்லாத்துக்கும் ஆனால் தலையாட்டிகிட்டே இருக்கா. அவளால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். ஸோ அக்கா சொல்கிறதுக்கு இவளும் தலையாட்ட, ப்ரைஸை நம்ம கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணால் நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே கார் ஓட்டணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட மோட்டிவ், அதை ஃபுல்ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்ல, எனக்கு தெரிஞ்சு 8 to 10 மில்லியன் அந்த மாதிரி வச்சா கரெக்டாக இருக்கும்னு சொல்ல, அதுக்கு ஃபாவும் நானும் இதை அக்ரி பண்ணுறேன், 20 மில்லியனுங்கிறது ரொம்பவே அதிகம், ஸோ 8 to 10 மில்லியன் இருந்தால் போதும், மார்க்கெட்டில் சீக்கிரமாக ரீச்சும் ஆகிடும். எப்போவுமே லக்ஸரி நம்ம லக்ஸரியவே பார்க்க முடியாது, மக்களுடைய கம்ஃபர்டபுளையும் பார்க்கணுன்னு சொல்லிட்டு இவங்க பேச, மறுபடியும் அப்படியே மீட்டிங் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட்டும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஒரு ஃப்ளவரை தூக்கி வச்சுட்டு நில்லுமான்னு சொல்லிட்டு நிற்க வச்சுருக்காங்க. அப்படியே ஃபோட்டோ ஷூட் போயிட்டுருக்கு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இவங்களாம் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஃபோட்டோகிராஃபர் கிட்ட போயிட்டு ஃபோட்டோவை அங்கே காட்டுறதுக்காக போகிறாங்க. அப்படி போகும்போது அவங்க அப்படியே க்ளோஸாக கொஞ்சமாக கிட்ட நிற்க, அதை இவங்க பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு அந்த ஃபோட்டோகிராஃபர் கையெடுத்து சன் மேலே வச்சிடுறாங்க. டென்ஷன் ஆகி ஃபைலை தூக்கி போட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க ஃப்ளின்ட்டு. இவங்க கத்துனதும் அங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தால் அவங்க 2 பேருக்கும் கேட்டுருது. ஸோ அவங்களுடைய கவனமும் இந்த பக்கம் வருது. மறுபடியும் ஏதாவது பேசணுமேங்கிறதுக்காக அதே மீட்டிங்கில் இவங்க பேசுகிறாங்க. நம்ம லக்ஸுரி பிராண்ட் தான், அதுக்காக லக்ஸுரியஸாகவே எல்லாத்தையும் பண்ண முடியாது, நம்ம கஸ்டமர்ஸையும் கேர் பண்ணணும், ப்ரைஸை கம்மி பண்ணணுங்கிற மாதிரி பேசிட்டு அங்கே மீட்டிங்கும் ஒரு பக்கம் முடியுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஷூட்டும் ஒரு பக்கம் முடிஞ்சிருது. ஸோ எல்லாருமே கிளாப் பண்ணிக்கிட்டு ஷூட் இன்றைக்கி முடிஞ்சிருச்சு அவ்வளோதான்னு சொல்ல, சார் நீ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்க தெரியுமான்னு மோகமாக உங்களை பாராட்டுறாங்க. ஃபோட்டோகிராஃபர் எல்லாருக்கும் கிளாப் பண்ணி என்கரேஜ் பண்ணி எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணிங்கன்னு பேச, இங்கே ஃபாவை பார்த்தீங்கன்னா கிட்ட போயிட்டு ஃபைலை கொடுக்குற மாதிரி போய் ஃபைலில் எதை காட்டுற மாதிரி போயிட்டு ஃப்ரெண்ட்டுக்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, சரி
இங்கே திடீர்னு மீட்டிங் நடக்கிறது, அதுவும் அங்கே பார்த்து பார்த்து நீ டென்ஷன் ஆகுறது, இதெல்லாம் சன்னுக்காக தானே அப்படின்னு சொல்லி கிட்ட கேட்க, ஹே என்ன பேசுகிற நீ, நான் ஒர்க்கில் சீரியஸ்னு உனக்கு தெரியாதா, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, ஒழுங்காக போய் ஒர்க்கை பாருங்கிற மாதிரி அக்கா திட்டி விட்டுடுறா. இப்போ மோகம் என்ன பண்ணுறாங்கன்னா, சன் இருக்கிற ரூமுக்கு வந்துட்டு நீங்கள் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிடுங்க, நான் போயிட்டு கொஞ்சம் பேப்பர் ஒர்க்கு பேமெண்ட் ஒர்க்லாம் இருக்குது அதை போய் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லி மோகம் சொல்ல, சரி நான் பார்த்துக்கிறேன் நீ கிளம்புன்னு சொல்கிறாங்க. இப்போ அங்கே வந்து என்ன சொல்கிறான்னா, சாரி என் கம்பெனியால் உன் ஷூட்டே கெட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட சாரி கேட்க, இவங்க இட்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டு அவங்கள என்கரேஜ் பண்ணுறாங்க. சரி நீ எப்படி இருக்க, ஃப்ரெண்ட் என்ன சொன்னாங்க, டென்ஷன் ஆகிட்டாங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு நீ எப்போவுமே எந்த ஒர்க்கையும் மறக்க மாட்டியே, இன்றைக்கி ஏன் இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு சன் வந்து திட்ட, அதுக்கு கன்ஃபியூஸ் ஆகி நிற்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி அவங்களுக்கு ஒர்க்கு இருக்குன்னு தெரிஞ்சால் தானே அவங்க மறக்காமல் இருக்கிறதுக்கு, அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி ஒர்க்கு இல்லை, அதனால தான் இவங்க கூட வந்திருக்காங்க. பட் திடீர்னு அவங்க அக்கா இவங்க மேலே உள்ள லவ்வில் ஒர்க்கை கொடுத்துட்டாங்க. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே புலம்பிட்டே நிற்கிறாங்க. இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக சன்னு பார்த்தீங்கன்னா உள்ளார போயிட்டு ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட்டு பிங்க் கலர் ஒரு ட்ரெஸ் உள்ளே போட்டிருந்தாங்க இல்லையா, இப்போ அந்த ட்ரெஸ்ஸோட சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதில் உள்ள ஒரு ரிப்பனை கட்டி விடணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபாவை உள்ளே வான்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக கூப்பிட்றாங்க. ஃபாவும் வரவே இல்லை ரொம்ப நேரம் வரைக்கும். ஐயோ என்ன தான் பண்ணுற நீனு, சீக்கிரம்தான் வாயேன்னு சொன்னதும் அதுக்கப்புறம் வந்து கட்டி விடுறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கையை மட்டும்தான் காட்டுறாங்க, யார் கட்டி விடுறாங்கன்னு காட்டல. ஆனால் இவங்க இதை கட்டி விட்டுட்டு இருக்கும்போது நம்ம சன்னுடைய மைண்டு ஃபுல்லாக அப்படியே ஃப்ளிண்ட்டுக்கிட்ட போயிடுது. அவங்க வந்து அப்படியே கன்னத்தில் கையை வச்சு பார்த்தாங்க இல்லையா, அந்த சீன் அவங்களுக்கு ஞாபகம் வந்துடுது. இப்போ ஃபானை நினச்சிக்கிட்டு அவங்கக்கிட்ட, உனக்கு தெரியுமா ஏன் ஃப்ளிண்ட் அப்படி பண்ணாங்க, அப்படியே என் கிட்ட வந்து என் கன்னத்தில் கையை வச்சு ஏன் இப்படிலாம் பண்ணாங்க, அவங்க என்ன செய்ய நினைக்கிறாங்க, அப்படியே என்னை எப்படி தெரியுமா ஃபீல் பண்ண வச்சாங்க, ஒரு செகண்ட் அப்படியே நான் பறந்துக்கிட்டு இருந்தேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அப்படியே அந்த ஆள் கிட்ட வந்து, ஓ உனக்கு அந்தளவுக்கு ஃபீல் ஆச்சான்னு சொல்லி கேட்கும் போது தான் ஃபேஸை பார்த்தா நம்ம ஃப்ளிண்ட்டு, ஓமேகா நீங்களா ஃப்ளிண்ட்டுன்னு சொல்லிட்டு ஷாக்காக, இந்த ஷாக்கு அடிக்கடி கொடுத்துட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து செகண்ட் எபிசோடு வரைக்கும் இதே ஷாக்கு இதே ஷாட்டு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குல்ல. ஸோ அப்படியே பிடிச்சிட்டு நிற்கும் போதே, ஃப்ளிண்ட் நீங்கள் எப்படி வந்தீங்கன்னு சொல்லி இவங்க கேட்க, நீ ரொம்ப நேரமாக ஃபாவை கூப்பிட்டுட்டு இருந்த, நான் அந்த நேரம் இங்கே எதார்த்தமாக வந்தேன், பார்த்தா ஃபாவை காணும், சரி உனக்கு எதோ அர்ஜென்ட் போலன்னு சொல்லிட்டு நான் வந்தேன், ஏன் அதனால் ஏதாவது ப்ராப்ளமானு சொல்லிட்டு கேட்க, அப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் மூகம் சவுண்டு கேட்குது, என்னாச்சு அவுட்ஃபிட்டை சேஞ்ச் பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க இங்கே இருக்கிறது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க வாயை மூடிட்டு எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ பதில் சொல்கிறா. முகம் ஃபினிஷ் பண்ணிட்டேன், கொஞ்சம் நீ அங்கேயே இரு நான் வந்துடுறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பேசாதன்னு சொல்லிட்டு இவங்க வாயை மூடிக்கிட்டு இருக்க. சரி வெளில போயிட்டு அவங்கள உள்ளே வரவிடாமல் பண்ணணும் இல்லையா, அதுக்காக இவங்க ஃபஸ்ட்டு வெளியில் போகிறாங்க. போயிட்டு மூகம் கூட போக சரி வான்னு சொல்லிட்டு அவங்களும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ இந்த ஃபோட்டோகிராஃபரை பார்த்தீங்கன்னா சின்னதாக எடிட்டிங் ஒர்க் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்க கொடுத்த அந்த லிப்ஸ்டிக்கை கொண்டு வந்து நம்ம நீட்டை, இந்தா நீ சீன் போடுறதுக்காக கொடுத்தல அதை நீனே வச்சுக்கங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. என்னென்னமோ நீனு என் க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு செய்ய ட்ரை பண்ணுற, ஆனால் நான் அதுக்கெலாம் விட மாட்டேன், அவளுக்கு எப்போவுமே நான் பாதுகாப்பாக இருப்பேங்கிற மாதிரி இவங்க சொல்லிவிட்டு இந்த லிப்ஸ்டிக்கை கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு அவள் என்ன சொல்கிறான்னா, இந்த லிப்ஸ்டிக்கை நீயே வச்சுக்கோ, ஏன்னா நீ தான் அழகில் கொஞ்சம் கம்மியாக இருக்கு, ஸோ இதை போட்டினா செம்மையாக இருக்கும் போட்டுக்கங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறா. இப்போ சன்னு மூகம் எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அப்படி அங்கே கிளம்பி போயிட்டுருக்கும் போது இந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து என்ன பண்ணுறான்னா, நம்ம இன்றைக்கி டின்னருக்கு போகலாமா, ஏன் கூட வரியா, நான் ட்ராப் பண்ணவான்னு சொல்லி கேட்க, இப்போ சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அதெல்லாம் நாங்கள் எங்கேயும் வர மாட்டோம், எங்களுக்கு வேறு பிளான் இருக்காங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன பிளான் இருக்குன்னு சன்னு யோசிக்க, அந்த நேரம் அங்கே ஒரு கார் வருது, வேறு யார், நம்ம ஃப்ளிண்ட்டோட கார் தான் வந்து நிற்கிது. வந்து நின்று அவங்க கார் கண்ணாடியை கீழே இறக்க அப்படியே பார்த்த ஃபாவுக்கு ஒரு ஐடியா தோணுது. எங்கள் அக்கா கூட அவங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, ஸோ அங்கே போகணும், ஓகே குன் பீச் நாங்கள் வரவான்னு சொல்லிட்டு இவங்க அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. டக்குன்னு கார் டோர் ஓப்பன் பண்ணி சன்னை முன்னாடி உட்கார வச்சுட்டு இவங்களும் போகிறாங்க. அப்போ எல்லாருக்கும் அப்படி பாய் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பீச் என்ன பண்ணுறான்னா கிட்ட வந்து ஐ வில் see you again soon சொல்ல,
அப்படியே எரியுது நம்ம ஃப்ளின்ட்டுக்கு. சொல்லாமல் கொள்ளாமல் டக்குன்னு கார் கண்ணாடியை ஏற்றி விட்டுடுறாங்க. ஸோ இப்போ இவங்க கேண்டோவுக்கு போயிட்டுருக்க ஃப்ளின்ட்டை தான் கூட்டிகிட்டு போகிறாங்க அன்னைக்கு மாதிரியே. சரி போகலாமேன்ட்டு போயிட்டுருக்கும்போது ஒரு செகண்ட் கூட நம்ம ஆளை திரும்பி பார்க்காம மூகம் கிட்ட சேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏதோ மீட்டிங்கை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஃப்ளின்ட்டு கேட்க, உன் கூட நடிக்கிற யாருக்காவது சேட் பண்ணுறியான்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் சேட் பண்ணாலே யாருக்காக தான் பண்ணணுமா? என் ஒர்க் விஷயமா கூட நான் பண்ணக்கூடாதா? மூகமுக்கு தான் பண்ணினேன். அங்கே என்ன நடக்குதுங்கிறத எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கா, வேற ஒன்றும் இல்லை, அவ்வளோதான் சொல்ல. நான் என்ன நினச்சேன்னா நீ இங்கே நடக்கிறதெல்லாம் யாருக்கிட்டேயே சொல்கிற போல. ஏன்னா பீப்புள்ஸ்லாம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது இந்த மாதிரி தான், நான் இங்கே இருக்கேன், இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு வேளை நீ அப்படி பண்ணுறியான்னு சொல்லிட்டு கேட்டேன்னு சொல்ல. நீங்கள் எப்போ பார்த்தாலும் அந்த இன்டர்வியூவை வச்சு என்னை பார்த்துட்ருக்காதீங்க. நான் வேறு மாதிரி. அந்த இன்டர்வியூக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது. முக்கியமாக இப்போ அந்த இன்டர்வியூ சம்மந்தமாக தான் மோகம் பேசுனாங்க. அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி அவன் ஒரு கமெண்ட் கொடுத்ததுனால எனக்கு அவனுக்கு லிங்க் இருக்குன்னு சொன்னதுனால பாசிட்டிவ் கமெண்ட்டாக தான் அது மாறி இருக்கு அப்படின்னு அங்கே இருக்கிற சேனல் நினைக்கிறாங்க. இந்த பாசிட்டிவ் கமெண்ட்டை யூஸ் பண்ணி எங்கள் 2 பேருக்கும் இன்னும் ஃபேமை அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும் ஃப்ளின்ட் அதுக்கு நீ என்ன பண்ண, நீ என்ன பதில் சொன்ன, இதை நீ ஒத்துக்கிட்டியான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் ஒத்துக்கிட்டேன்னு சொன்னதும், அப்போ அவன் கூட நீ தப்பாக இருந்தங்கிறதையும் ஒத்துக்கிறியா? இதை ஒத்துக்கிட்டோன்னா அதையும் ஒத்துக்கிட்ட மாதிரி தானே அர்த்தம். உன் கேரக்டரை நீ ஸ்பாயில் பண்ணிக்கிறியாங்கிற மாதிரி இவங்க கேட்குறாங்க. ஸோ இதையே நம்ம சன்னு தப்பாக தான் புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது ஃப்ளின்ட் இவங்க தப்பாக நினைக்கிற மாதிரி அவங்க தப்பாக நினச்சிக்கிறாங்க. என்னைக்கு தான் நீங்கள் என்ன நம்புவீங்க? நீங்கள் என்னை நம்பவே வேணாம். உங்களுக்கு நம்ப வைக்க நான் ட்ரை பண்ணி சோர்ந்து போயிட்டேன். ஸோ நான் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாலும் உங்களுக்கு அது புரிய போகிறதே இல்லை, நீங்கள் என்னை நம்ப போகிறதே இல்லை. அதானே நீங்கள் என்னை நம்ப வேணாங்கிற மாதிரி ரொம்பவே கோவப்பட்டுட்டு நான் இந்த இடத்த விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் என்ன காட்டுறாங்கன்னா, ஒரு பப்பு மாதிரி இருக்குது. அந்த பப்புக்குள்ளே இவங்க நடந்து போக அங்கே இருக்கிற எல்லாரும் இவங்களே பார்க்குறாங்க. அங்கே போயிட்டு ட்ரிங்க்ஸ் இருக்குது. அந்த ட்ரிங்க்ஸ் எடுத்து சாப்பிட்றதுக்காக இவங்க சாப்பிட்றாங்க. பக்கத்தில் இன்னொருத்தனும் இவங்கள ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு சாப்பிட்றான். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இந்த நோப் இருக்கான் இல்லையா, இன்டர்வியூவில் சொன்னான்ல, ஆமாம் நானும் அவளும் தான் கேண்டோவில் இருந்தோன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் மாட்டின இன்னொரு பையன், இன்னொரு ஹீரோ, அவன் இப்போ இங்கே என்ன பண்ணுறான்னா, இவங்க 2 பேரும் தான் சேர்ந்து நடிக்கிறதா ஒத்துக்கிட்டாங்க இல்லையா, அதனால் ஃபேம் ஆகிடலாம் இப்போ நடந்த விஷயத்தை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஒரு ஷூட்டுக்காக வந்திருக்காங்க 2 பேருமே. அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, காஃபி எடுத்துகிட்டு நம்ம சன்னுக்கு கொடுத்து, காஃபி ரொம்பவே நல்லது ஒர்க் டைமில், ஸோ சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு காஃபியை கொடுக்க, ஓகே தேங்க்யூ ஸோ ஸ்வீட்டுன்னு சொல்ல. ஸோ ஸ்வீட்டா யாருன்னு பார்த்தா பக்கத்தில் மேக்கப் போடுற மேக்கப் ஆர்டிஸ்ட்டு. இதை பார்த்து கேரிங் எவ்வளோ கேர் பண்ணுறாங்கல்லங்கிற மாதிரி நினச்சிக்குது. ஏன்னா இவங்க 2 பேருக்கும் லவ் இருக்கா மாதிரி தானே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை கண்டினியூ பண்ணுற மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்க அந்த மாதிரி சொல்ல, இதுக்கெலாம் எதுக்கு வைக்கப்படுறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போ அங்கே ஓடி வந்த ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நோபுங்கிற ஹீரோ கிட்ட ஸ்கிரிப்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு, ஒரு 2 கேரக்டரை எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காங்க, இதனால் கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க, இதை கொஞ்சம் நீங்கள் ரீட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும், இதனால் ஸ்டோரி கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்படியா, எனக்கு சொல்லவே இல்லையே, எப்படி திடீர்னு சொல்லுவாங்கன்னு சொல்ல. அப்போ அந்த 2 ஆக்டர்ஸும் அந்த இடத்துக்கு வராங்க. எல்லாருக்கும் வணக்கம் வச்சுட்டு நாங்கள் தான் அந்த ஆக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு இவங்களுக்கெல்லாம் இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த ஸ்கிரிப்டை நடிக்கிறாங்க. அதாவது சன்னு கோச்சிக்கிட்டு வரணும், அப்போ இந்த நோபு இருக்கான்ல அவன் பின்னாடியே சமாதானப்படுத்தணும். அதே மாதிரி இவங்க கோச்சிட்டு வரும்போது அவன் அப்படியே பிடிச்சி இழுத்து சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறான். அப்போ சன்னு, உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை, இதுக்கப்புறம் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை, நம்ம ரிலேஷன்ஷிப்பே முடிஞ்சு போச்சுங்கிற லெவலுக்கு பேசுகிறாங்க. நம்ம என்ன பேசியே முடிக்கல, அதுக்குள்ளே எதுக்கு போகிற, என்னை விட்டு விலகி நீ போயிடுவியா, உன்னால் முடியுமா, நீ என்னுடைய ஆள், ஏன் கூட தான் இருக்கணுங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். ஆனால் நான் உன்னை ரொம்பவே வெறுக்கிறேன். நீ என்ன சொன்ன, என்னை பார்க்கவே விரும்பலன்னு சொன்னேன், இப்போ எதுக்கு என்னை பார்த்துக்கிட்டு இருக்க, என்னை நீ பார்க்கவும் வேணாம் என்னை விரும்பவும் வேணான்னு சொல்ல அப்படியே பிடிச்சி இழுத்து கிட்ட கொண்டு வரான். எனக்கு என்ன வேணும்னு தானே உனக்கு தெரியணும், நான் இப்போ சொல்கிறேன், எனக்கு என்ன வேணும்னு இப்போ சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட சன்னை கிஸ் பண்ண போகிறான். அப்போ இங்கே பக்கத்தில் இருந்த 2 கோ ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இவனை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. என்னடா இது, இந்த மாதிரி சீன் வராதேன்னு சொல்லிட்டு எல்லாரும் திருத்திட்டு முழிக்கிறாங்க. எல்லாரும் திட்டுறாங்க இந்த 2 பொண்ணையும். என்னமா நினச்சிக்கிட்டு இருக்க, இது என்ன சின்ன விஷயம் நினச்சியா, சப்போஸ்
இவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? மொத்த செட்டுமே ஷடவுன் ஆகிடும். அப்படி இருக்கும்போது ஹீரோவை இப்படி தள்ளி விட்டுட்டீங்களேன்னு சொல்லிட்டு எல்லாருமே இவங்களை திட்டுறாங்க. ஆனால் அந்த 2 ஆர்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சீனில் என்ன இருந்துச்சோ அதுதான் பண்ணணும், எங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் தான் சீனை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்ல இதுக்கு நம்ம சன்னும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நீ தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, என்னை பொறுத்த வரைக்குமே ஸ்கிரிப்ட் இதுதான், நீ தான் ஸ்கிரிப்டை தப்பாக பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுதுன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன்னு இவனும் தெருன்னு வைக்கிறான். ஒருவேளை இவனுக்கு மட்டும்தான் ஸ்கிரிப்டை சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்களோ என்னவோ. சரி, மறுபடியும் எல்லாத்தையும் ரீசெட் பண்ணுங்க, மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேயும் ஸ்டார்ட் பண்ணலாம், நமக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேயும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு போகிறாங்க. அப்படியே சின்னதாக ஒரு டச்சப்லாம் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு பண்ணேன். இந்த பக்கம் நம்ம ஃபாவை பார்த்தீங்கன்னா அதே மாலுக்கு தான் வராங்க. அங்கே உள்ள அந்த மாலோட ஓனரு குட் ஆஃப்டர்நூன் சொல்லிட்டு இவங்களுக்கு வணக்கம் வச்சுட்டு அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. எங்களுடைய சூப்பர் கார்ஸ்லாம் வந்து நாங்கள் டுடே கொண்டு வந்து இங்கே நிறுத்தியிருக்கோம், ஸோ அதெல்லாம் ஷோக்காக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபா சொல்ல, அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு தெரியும், ஆனால் நீங்களே நேரில் வருவீங்கிறது தான் எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இவங்கள வெல்கம் பண்ணுறாங்க. அது ஒன்றும் இல்லை, நானே வந்ததுக்கு ரீசன் என் ஃப்ரெண்ட் இங்கே தான் ஷூட்டில் இருக்கா, அவளுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நானே டேரெக்டாக வந்துட்டேன், வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்கிறாங்க. எங்கள் காசுலாம் வந்து ரேம்ப் வாக்குக்காக ரேம்பில் நிற்கிது, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவங்களும் தேங்க்யூ ஸோ மச்ங்கிறாங்க. சரி, சன் இப்போ எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு கேட்க, வாங்க உள்ளே தான் டச்சப்பில் இருக்காங்க, வாங்க வந்து பாருங்கங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. இவங்க 2 ஸ்டெப் எடுத்து வச்சதுக்கப்புறம் இவங்களுக்கு ஷாக்காக இருக்குது. ஏன்னா அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட்டை பார்த்து இவங்க ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் இவங்களுடைய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, இவங்க கம்பெனி மெம்பர்ஸ், எப்படி இவங்க இங்கே வந்தாங்கன்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்கிறாங்க. இவங்கள பார்த்து தான் அவங்க 2 பேரும் அப்படியே ஷாக் ஆகி நிற்க, என்னடா பதில் சொல்கிறதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த விஷயத்த ஃப்ளின்ட்டு கிட்ட ஃபோன் பண்ணி, என்னாச்சு, ஏன் இப்படி பண்ணுற, உனக்கு என்ன தான் ப்ராப்ளம், நம்ம கம்பெனியோடைய அம்பாசிடர் தான் அவள், ஆனால் அதுக்காக நீ இந்த அளவுக்கு அவளை கண்காணிக்கணுமா என்ன, அதுவும் நம்ம கம்பெனி ஆளெல்லாம் அனுப்பி ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குன்னு சொல்ல, அவளுடைய பர்சனல் லைஃப்லலாம் நீ தலையிடாத, அவள் என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு போகட்டும், லாஸ்ட் டைம் அப்படி தான் ஃபோட்டோ ஷூட்டில் மீட்டிங் கொண்டு வந்த, அதுவுமே நீ வேணுனே தான் பண்ணணுன்னு எனக்கு தெரியும், ஆனால் இவ்வளவும் தெரிஞ்சு நான் கம்முன்னு தானே இருக்கேன்னு சொல்ல, ஃப்ளின்ட் அதுக்கு என்ன நம்ம கம்பெனி மெம்பர்ஸ் தான் அங்கே பார்த்த அதுதானேன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், அதை தான் கேட்குறேன், இவ்வளோ நாள் சன் இங்கே தானே இருந்தா, அப்போல்லாம் நீ இன்வால்வ் ஆகாமல் இப்போ திடீர்னு சன்னோட விஷயத்தில் நீ எதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுற, அவ்வளோ என்ன கன்சர்ன் உனக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. பதில் சொல்ல முடியாத ஃப்ளின்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்குது, நான் வேகமாக போகணும்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. பெரிய ஷாக் காத்துட்ருக்கு. வேற யாரு, சன்னும் மோகம் தான் நிற்கிறாங்க. இவங்க இப்போ ஃப்ளின்ட்டுக்கிட்ட பேசின எல்லா விஷயத்தையும், அதாவது நேற்று மீட்டிங் அரேஞ்ச் பண்ணது, இன்னைக்கு இந்த 2 பேரை அரேஞ்ச் பண்ணதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காதில் வாங்கிடுறாங்க. ஸோ ஃபாவுக்கு ஒரு மாதிரி இன்சல்ட்டிங்காக போயிடுது, இவங்க அக்கா இப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டது. ஸோ ஃபா போயிட்டு சன் கிட்ட சாரி கேட்குறா. ஐம் சாரி, ஃப்ளின்ட்டால் உன்னோட கெரியரே ஸ்பாயில் ஆகிடும் போல், ப்ரொடக்ஷன் ஸ்கிரிப்ட் சேஞ்ச் பண்ணி என்னென்னமோ பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இவங்கக்கிட்ட புலம்ப, அதுக்கு சன்னு, சரி நீ என்ன பண்ணுவ, நீயும் என்ன மாதிரி தானே, ஃப்ளின்ட் பண்ண ஃபால்ட்டுக்கு நீ எதுக்கு சாரி கேட்குற, அவங்களுக்கு இங்கே என்ன நடக்குது, என் ஒர்க் எப்படி, இதெல்லாம் தெரியாது இல்லையா, அதனால் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு சொல்ல, மோகம் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி அடிக்கடி பண்ணுறதுனால அவங்க கம்பெனியோட கெட்ட பேர் மாறப்போதா என்ன, இல்லை எதுக்காக இப்படிலாம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பண்ணால் சன்னுடைய கெரியர் என்ன ஆகிறது, அது ஸ்பாயில் ஆகிடாதான்னு சொல்லிட்டு மோகம் அவங்களுடைய கெரியரை பற்றி ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு இந்த ஹீரோ வரான் நோபு. அவன் வந்து நல்லா மாதிரி நடிச்சுக்கிட்டு பேசுகிறான். எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் நான் வந்து சன்னை டேட் பண்ணுறேன், அந்த மாதிரி தானே நம்ப வச்சுக்கிட்டு இருக்கோம், இதனால் டிவி நெட்வொர்க்கும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது, இதில் அவுட் சைடர் யாராவது இன்டர்ஃபியர் ஆனாங்கன்னா அது நல்லா இருக்காதுங்கிற மாதிரி இவனும் சொல்கிறான். ஸோ இப்போ மறுபடியும் வந்து ஷூட்டுக்கு ரெடி ஆகுறாங்க. அப்படி ஆகும்போது அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பேசுகிறாங்க, இப்படி நியூ கேரக்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கீங்க, ஸ்கிரிப்டை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, எதனால் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தால் தானே பார்க்குறவங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லும் போது, பார்க்குறவங்களுக்கா இல்லை ஸ்பான்சருக்கான்னு கேட்குறாங்க. ஏன்னா
ஃப்ளின்ட் ஸ்பான்சருங்கிறதுனால அவங்க தானே இந்த ஸ்கிரிப்ட் சேஞ்ச் பண்ணி விட்டது, இந்த 2 பர்சன்ஸை எக்ஸ்ட்ரா கொண்டு வந்தது, எல்லா வேலையும் பண்ணது அவங்க தானே. ஸோ அதை இன்டைரக்டாக கேட்டுட்டு இவன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் இந்த ஒர்க்கை திரும்பவும் பண்ணினீங்கன்னா நான் ப்ரொடக்ஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது வரும், அந்த மாதிரி பண்ணுனா உங்கள் கெரியரே ஸ்பாயில் ஆகிடும், நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு எதிராக திருடுவோம், பரவாயில்லையான்னு சொல்லிட்டு இவனும் கேட்குறான். ஸோ அதில் பயந்து போன அசிஸ்டன்ட் டைரக்டரும் ஓகே நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அந்த மாதிரியே செஞ்சிடுறேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ ஸ்கிரிப்ட் படி பார்த்தீங்கன்னா சன் நோப்பை ஒரு அரைஞ்சிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. அப்போ இவன் பின்னாடியே போயிட்டு அவங்களை பேக் சைடாக ஹக் பண்ணி சாரி சொல்லி என்னுடைய தப்பை நான் ரியலைஸ் பண்ணிக்கிறேன், ப்ளீஸ் ஐ லவ் யூங்கிற மாதிரி சொல்லணும். இப்போ அந்த சீன் தான் போயிட்டுருக்கு. அந்த சீன் ரொம்பவே நல்லா வருது. அப்போ அந்த டைம் என்ன பண்ணணும்னா, அந்த நோபு சன்னை கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட போனோம். அதை பேக் சைட்லேருந்து இந்த 2 எம்ப்ளாயி இருக்காங்க இல்லையா, அவங்க ஃபோட்டோ எடுத்து நம்ம ஃப்ரெண்டுக்கு அனுப்பி விட்டுறாங்க. அதை பார்க்குறதுக்கு 2 பேரும் லிப் லாக் பண்ணிகிட்ருக்க மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி சீனை அனுப்பி விட்டுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பேக் பண்ணிவிட்டு அந்த செட்டையே காலி பண்ணுறாங்க. அப்போ அங்கே ஒரு ஒயிட் கலர் கார் நிற்கிது. அதே கார் தான் நம்ம ஃப்ளின்ட்டோடது. அப்போ அங்கே ஃபா வந்ததுமே ஃபைட் பண்ண தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. ஒரு மாதிரி கோவமாக தான் கேட்குறாங்க. ஆல்ரெடி நீ பண்ண விஷயத்தால் ப்ரொடக்ஷன் எவ்வளோ மாறி இருக்குது தெரியுமா, எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா இங்கே உள்ளவங்களாம். நீ ஸ்பான்சர்னா அதுக்காக இந்த மாதிரிலாம் கண்டிஷன் போடுவியா, நான் சொல்கிற ஸ்கிரிப்டு நான் சொல்கிற ஆள் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. சன்னு ஒரு வார்த்தை கூட நம்மளை கேட்கவே இல்லை. ஆனால் அவள் எவ்வளோ கோவமாக இருக்கா தெரியுமா, அவளை சமாதானப்படுத்தவே என்னால் முடியலன்னு சொல்லிட்டு ஃபா சொல்கிறாங்க. அதுக்கு ஃப்ளின்ட்டு நான் ஜஸ்ட் ஒரு ஆஃபர் தான் கொடுத்தேன், இந்த ஆஃபர் தரேன் நீங்கள் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்டேன். அந்த ஆஃபரை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் ப்ரொடக்ஷனுடைய அவங்க ஏற்றுக்கிட்டு ஓகேன்னு சொன்னாங்க. இதில் என்னுடைய தப்பு என்ன இருக்குங்கிற மாதிரி சொல்ல, நீ என்ன பண்ண போகிற, இப்படியே அடுத்தவங்களுடைய லைஃப்பில் தலையிட்டுட்டே இருக்க போறியன்னு சொல்லிட்டு பார்த்துட்றாங்க. உனக்கு என்ன தான் வேணும் அதையாவது சொல்லலான்னு சொல்லிட்டு ஃபா சொல்ல, இவங்க அப்படியே பார்த்துட்டே நிற்கும் போது அந்த இடத்துக்கு குட் ஈவினிங் சொல்லிட்டு ஒரு ஆள் வராங்க. அவனே தான் அந்த நோப் தான் வரான். ஓ எங்களோட நடிப்பை பார்க்க வந்தீங்களா, ஆஹா சாரி இப்போ தானே ஷூட் முடிஞ்சுது, நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டீங்க, ஒரு வேளை வந்திருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். நான் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் நீங்கள் கொடுத்த ரிவ்யூவை வச்சு, நீங்கள் கொடுத்த ஸ்கிரிப்டு ரிவ்யூ எல்லாமே செம்மையாக இருந்துச்சு, வெரி வெல். ஆனால் என்ன பண்ணுறது, அதெல்லாம் சரியாக ஒர்க் ஆகாமல் போயிடுச்சுங்கிற மாதிரி நக்கல் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சன்னும் மூகமும் வராங்க. சன் வந்ததும் அப்படியே ஷாக் ஆகிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க, இங்கே எப்படி இங்கே வந்தாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மூகம் வா நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சன்னை கூட்டிகிட்டு வராங்க. இப்போ அவன் சும்மா இல்லாமல் என்ன பண்ணுறான்னா சன்கிட்ட, நான் வேணா தேர்ஸ்டே உன்னை பிக்கப் பண்ணிக்கவா, ஏன்னா நான் அங்கே ஏர்லியாக ஷூட்டுக்கு வரணும், அப்படி வரணுன்னா நீனும் சீக்கிரம் கிளம்பி வரணும்ல, நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன், இன்னைக்கு சூப்பராக நடித்த, ரொம்பவே அழகாக இருந்த அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ரி எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கான். இதை கேட்க கேட்க ஃப்ளின்ட்டுக்கு ரொம்பவே வெறி ஆகுது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, இப்போ நோப் என்ன பண்ணுறான்னா, சரி நான் போயிட்டு வரேன் பாயின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். ஆனால் அவனை கிளம்ப விடாமல் அவனுக்கு ஒரு பதிலடி கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக நம்ம ஃப்ளின்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நிமிஷம் இரு, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் அதானே, ஒரு நிமிஷம் நின்று நாங்கள் 2 பேரும் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறோங்கிறத பார்த்துட்டு போய் நீயும் அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. என்னது நாம் ப்ராக்டிஸ் பண்ணோமா, என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு சன்னு ஷாக்காக, அதாவது நான் என்ன சொன்னேன்னா நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறோமோ அதே மாதிரி போய் அவனை ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக சொல்கிறாங்க. அப்போ சன்னு எப்படி எப்படி நம்பனா எப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இதோ இப்படி தாங்கிற மாதிரி அப்படியே கிட்ட அவங்க பிடிச்சி இழுத்து ஒரு லிப் லாக் பண்ணுறாங்க. மோகம் ஆணு வாயை புழக்க சன்னுக்கு உடம்பே ஒரு மாதிரி ஆகிடுது. ஃபாவும் ஷாக்கு, நோபும் ஷாக்கு, நமக்கும் ஷாக்கு, இப்படி எல்லாரும் ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது மை ஒன்லி சன்ஷைன் சீரீஸ் பார்த்தீங்கன்னா எபிசோட் 2 முடிஞ்சிருது. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது, போக போக இன்னுமே நல்லா போகும் போல். ஓகே கைஸ், 2nd எபிசோட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் எபிசோடில் மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.